ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஜேவி குளோபல் என்டர்டெயின்மெண்ட். ஒரு ஈஸியான ஸ்நாக் ஈவினிங்கில் பண்ணி அசத்தணும்னா மசால் வடைக்கு எதுவுமே கிட்ட வர முடியாது. மசால் வடை நம்ம செய்கிறதுக்கு 4 கப் கடலைப்பருப்பை நல்லா 1.5 மணி நேரம் சூப்பராக ஊற வச்சு அப்படி அதை கழுவி எடுக்கும்போது கையில் லைட்டாக இருக்கணும். அப்படின்னா தான் அது கரெக்டாக ஊறிஇருக்குன்னு அர்த்தம். தண்ணி சேர்க்கவே தேவை இருக்காது. அப்படி தேவை இருந்தால் ஒரு 2 ஸ்பூன் தண்ணி சேர்த்துக்கங்க. 4 கப் இதை ஊற வச்சதை மிக்ஸி ஜாரில் போட்டு அது கூடவே தேவையான அளவு உப்பு, காஞ்ச மிளகா, நல்லா 2 பெரிய காஞ்ச மிளகா போட்டுக்கலாம். அப்புறம் 2 பச்சை மிளகாய், 2ஓட டேஸ்ட்டும் ரொம்ப சூப்பராக இருக்கும். 4 பல்லு பூண்டு தோல் உரிக்காமல் அப்படியே போட்டுக்கலாம். அப்புறம் பெருங்காயம் நல்லா வாசனையாக இருக்கும். அதே நேரத்தில் நம்ம வாயு தொலையவும் அது சரி பண்ணிடும். மஞ்சத்தூள் இதெல்லாம் போட்டு கொரன்னு அரைச்சி எடுக்கணும். ரொம்ப நேரமும் அதை அரைக்கக்கூடாது. அதே மாதிரி மைய அரைக்கவும் கூடாது. அரைச்சி எடுத்து அது கூட சோம்பு, சீரகம், கருவேப்பிலை, கொத்தமல்லி, வெங்காயம், பச்சை மிளகாய் இது எல்லாத்தையும் அந்த மாவு மேலே போட்டு நல்லா கிளறி விடணும். அது நல்லா பிளெண்ட் ஆகணும். அப்போ தான் நமக்கு தட்டி எடுக்கும்போது அங்கங்கே மொத்தமாக இல்லாமல் அழகாக சேர்ந்து வந்திருக்கும். நல்ல சின்ன சின்ன உருண்டையாக உருட்டி கையில் தட்டி எண்ணெயில் ஒன்றுக்கு அடுத்து இன்னொன்று மீடியம் ஃப்ளேமில் வச்சு அழகாக பொரித்து பொன்னிறமாக பொரித்து எடுக்கணும். நம்ம நல்லா அது வறுபட்டு வந்திருக்குன்றது நமக்கு கலர்லேயே தெரிஞ்சிடும். அப்படியே எடுக்கும்போது நல்லா லேசாக கலகலன்னு நல்லா அந்த சத்தம் கேட்கும். கிறிஸ்பியாக இருக்கும்போது அந்த சத்தம் நல்லா கேட்கும். இதை சூப்பராக ஒரு டீயோ இல்லை உங்களுக்கு பிடிச்சது காஃபியோ அதோடு சேர்த்து ஈவினிங் ஸ்நாக்காக நீங்கள் உங்கள் வீட்டில் எல்லாருக்கும் கொடுக்கும்போது ரொம்ப விரும்பி சாப்பிடுவாங்க. ஒரு நல்ல ப்ரோட்டீன் ரிச் ஸ்நாக். ஸோ இந்த ப்ரோட்டீன் ரிச் ஸ்நாக்கை குழந்தைங்களுக்கு கண்டிப்பாக கொடுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பாய்.